ஏமாமா, என் அம்மா வீட்டுக்கு போக சொல்றீங்களே, எனக்கு எங்க மாமா அம்மா வீடு இருக்கு? நான் பிறந்த அன்னைக்கு எங்க அம்மா இறந்துட்டாங்க. அம்மா பாசம்னா என்னன்னு தெரியாமலே வளர்ந்தவனா? சரி, நானாவது அம்மா பாசம் காட்டலாம்னா கடவுள் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. நான் தாய பார்த்ததே இல்லை. எனக்கு பிறக்கிற குழந்தையாவது என்ன தாயா பார்க்கணும்னு நினைச்சேன். அந்த பாக்கியத்தை கூட கடவுள் எனக்கு கொடுக்கல. நான் ஒரு பாவப்பட்டவன் மாமா. ஏ மாமா, என்னை வீட்டை விட்டு போக சொல்றீங்கல்ல, எதுக்காக என்ன போக சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா சொல்றது நீங்க. நான் போறேன் மாமா. நீ என்ன தப்பா நினைச்சுக்காதம்மா. அப்படிலாம் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் சொல்லலம்மா. நான் சொல்ல வந்தது வேற விஷயமா. அதான் நான் அப்புறமா உனக்கு சொல்றேம்மா. இப்போ நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக முடியுமான்னு கேட்கறதுக்கு தான் வந்த. உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லிட்டீங்க. அதுவும் என் நல்லதுக்குன்னு தான் நினைக்கிறேன். என்னை என் அம்மா வீட்டுக்கு போக சொல்றீங்க. எதுக்காக போக சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த காரணத்தையும் நீங்க என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்க. உன் அம்மா வீட்டுக்கு போன ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. பரவாயில்ல மாமா, நான் எல்லாத்தையுமே நல்லதா எடுத்துக்கிறேன். எனக்கு ஓகே மாமா. எனக்கு அம்மா வீடு எங்க மாமா இருக்கு? அபிராமி, என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, என் அம்மா வீடு எங்க இருக்கு? நான் பிறந்த உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க. அது எங்க அப்பா வீடுன்னு தான் என்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாரு அபிராமி, தப்பா எடுத்துக்காதம்மா. கொஞ்ச நாளைக்கு நீ சொன்ன மாதிரியே உங்க அப்பா வீட்டிலேயே போய் இருமா. இங்க பாருமா, நான் மறுபடியும் சொல்றேன், யாரும் எதையும் சொல்லி கொடுத்து நான் இதை சொல்லலம்மா. இது நானா எடுத்த முடிவுமா. ஒரு நல்ல விஷயத்துக்காக எடுத்த முடிவுமா. உன்னை அழ வச்சு இந்த வீட்டில இருந்து அனுப்பணும்னு ஒரு நாளும் உன் மாமா நினைக்க மாட்டாம்மா. நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்ப கூட கொஞ்ச நாள் கழிச்சு உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு ஒரு நாள் போனேன். நீ எப்போ வருவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தம்மா. அதுவும் உனக்கு தெரியும். ஆனா இப்போ உன்னை உங்க அப்பா வீட்டுக்கு போக சொல்றேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குமா. அந்த காரணத்தை இப்ப என்னால வெளிப்படையா சொல்ல முடியலம்மா. அபிராமி, எதையும் யோசிக்காதம்மா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான்மா, கொஞ்ச நாளைக்கு தான். அபிராமி, நான் மறுபடியும் சொல்றேம்மா, என்ன கொஞ்சம் கூட தப்பா நினைக்காதம்மா. டேய், ஆமா, ஒரு நல்ல விஷயத்தானு புறப்பட்டு ஒன்னா போயிட்டு இருக்கோம். திடீர்னு இடையில வண்டி நிறுத்த சொன்னா அது ஒரு அபசகனம்டா. எதுக்குடா நிறுத்த சொன்ன? ஏய், வீட்டுல இருந்து கிளம்பும் போது மாப்பிள்ளை வீடு போற வரையும் எந்த விஷயம் பேசக்கூடாது நீ சொன்ன. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு நான் பேசிதான் ஆகணும். அப்படி என்னோட ஒரு விஷயம்? அதான்டா இது. ஒண்ணுக்கு போகணுமா? ஆமாடா. இதுக்கு தான் நிறுத்த சொன்னியா? போய் தொலை.
அங்கங்க போற நம்ம சம்சாரத்துக்கு சொல்ல வேண்டாம். எது ஏண்டா எதை யாருகிட்ட சொல்லணும் ஒரு விவசாய வேண்டாம் போ. சம்சாரத்துக்கிட்ட சொல்றேன் நாம இவன் அவனையே பாக்குறா. ஐயோ என்னடா எங்கேயும் தெரியுதா பாம்பு? பாம்பு சத்தம் கேக்குது. ஒருவேளை நம்மளை ஃபாலோ பண்ணி வந்துருச்சா பாம்பு? பழனிசாமி வீட்டுக்குள்ள உசு உசுன்னு சத்தம் கேக்குதுன்னு சொன்னியே, இங்கேயும் கேக்குதுடா. ஏய் பழனிசாமி சத்தம் மட்டும் கேக்குது, ஆனா பாம்பை காணுமே. எங்க போனா இவ்வளவு நேரமா ஒண்ணுக்கு போறதுக்கு? ஏங்க என் புருஷன் வழியிலே காரை நிறுத்த சொன்னாரு. கீழே இறங்கி வந்தாரு என் புருஷன். உங்ககிட்ட என் புருஷன் ஏதோ பேசிட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா அவர் கோவமா போறாரு. இப்ப எங்க போறாரு என் புருஷன்? ஐயோ நான் கிளம்பும் போதே சொன்னேன், ஒரு வார்த்தைக்காக சொன்னேன், போற வழியிலலாம் அமைதியா வரணும். பொண்ணு வீட்டுக்கு போன உடனே பிச்சுமணியை பார்த்து என் புருஷன்னு அழுத்தி அழுத்தி சொன்னோன்னு சொன்னேன். ஆனா இங்கேயே நீ புருஷன் சொல்லி ரொம்ப அழுத்தி அழுத்தி பேசிட்டு இருக்கிய. சரி அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரா எடுத்துட்டு வந்து பேசாதீங்க. இப்ப நான் என் புருஷனை போய் கூட்டு வந்து. இருடி அங்க போகாதிரி. ஏன்? உன் புருஷன் இதுக்கு போயிருக்கா. ஐயே இத முதல்ல சொல்ல மாட்டீங்களா? முதல்ல சொல்லியிருந்தா முதல்ல நீ இறங்கி போயிருப்ப. பழனிசாமி வீட்டுக்குள்ள இருக்கிற பாம்பு இங்க இருக்கிறா. ஐயோ பாம்பு பழனிசாமி. என்னங்க நல்லா இருக்கா? ரோல்டு நல்லா இருக்கு. எதுக்குமா இங்க நிக்கிறோம்? அது ஒண்ணும் இல்லடா, அப்பா அர்ஜென்ட்டா போயிருக்காரு. நீ பதறாத, வந்துருவாரு. வந்த உடனே கிளம்பிடலாம். பழனிசாமி உன் குடும்பத்துக்கு பாம்புக்கு ஏதோ சம்மந்தம் உண்டுடா. அதுதான் உன் குடும்பத்தை விரட்டிக்கிட்டு உசு உசுன்னு சொல்லுதுடா. உன் குடும்பத்துக்கு நான் ஹெல்ப் பண்ற பார்த்துட்டு இப்ப இந்த பாம்பு என்னைய விரட்டிக்கிட்டு தெரியுதுடா. முத்துமாரியம்மா காப்பாத்துமா. அப்பதான் இங்க நிக்கிறாரேம்மா. தப்பா பேசாத. இந்த அப்பாவை நான் சொல்லல, அந்த அப்பா அவரு. பா அந்த அப்பாவை போய் நான் கூட்டிட்டு வந்துருவா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? அவன் வேலையை முடிச்சுன்னா வந்துருவா, கொஞ்சம் கம்முன்னு இரு. அம்மா அம்மா என்னை விட்டுருமா, நான் போயிருமா. ஐயோ மூணு சாமிகளா? அப்பா அவரு கல்யாண ட்ரெஸ்ல போனார்ல, அதான் ஏதோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க புடிச்சுக்கிச்சு போல. இப்ப எனக்கு என்ன புருஷன் இருக்கா? வாங்க போய் சீக்கிரம் காப்பாத்தலாம். வாங்க போலாம் சீக்கிரம் போவா. ஐயோ ஏங்க இங்க பாருங்க, என் வீட்டுக்காரர் அப்படியே சரிஞ்சு கிடக்குறாரு. ஏங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? ஐயோ தூக்குடா தூக்குடா. என்னாச்சு என்னாச்சு? பழனிசாமி அந்த வீட்டு பக்கம் பொண்ணு கேட்டு போயிடாதீங்கடா. என்னடா ஆச்சு தம்பி? அந்த பொண்ணு வேண்டாம் உனக்கு, வேண்டாம்டா. என்னடா சொல்ல வர்ற? என்னாச்சுடா சொல்றா? சொல்லுங்க. அந்த வீட்டு பக்கம் போக வேண்டாம்டா. அதான் ஏன்? இந்த பர்றா நிக்குது. என்ன நிக்குது?
டேய் பழனிசாமி, என் கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சா? உன் வீட்டுல உசு உசுன்னு சொல்லிச்ச, அப்ப உன் கண்ணுக்கா தெரிஞ்சிச்சு? அந்த பாம்பு என் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுடா. ஐயோ ஐயோ. ஏங்க அது பாம்பு இல்லைங்க, அந்த தென்னை மட்டை. ஏய் நீ பேசாம இரு. ஏம்மா நீ வேற சும்மா இருமா. பாம்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரணக்காளி வந்து அப்படியே ஆடிச்சு பாரு. எது ரணகாளி வந்து ஆடிச்சா? என்னடி சொல்றான் இவன்? ஆமாடா. அந்த ஆட்டத்தை மட்டும் நீ பார்த்துட்டீங்கன்னா நிறைய நீ மேல போய் சொல்லிருப்ப. ஆமா, அது மட்டும் இல்லடா, அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனா யாரையும் விடாதான், ரணக்காளியும் பாம்பும் விடாதப்பா. டேய் அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனா கை உடையுதா, கால் உடையுதா, கடைசியில் அந்த ரணக்காளி என்னையே முழுகிரும்னு சொல்லுதுப்பா. பயமா இருக்குப்பா. அப்பா சாமி என்னை ஆள விடுங்கப்பா, தூங்குங்கப்பா. அப்பா 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 பழனிசாமி. டே பழனிசாமி, நீ கோடீஸ்வரன் ஆகணும்னா நீ என்ன பொண்ணு கேட்டுப்போ. கால் போனாலும் சரி, கை போனாலும் சரி. அப்பா நான் உயிரோட இருக்கணும்ப்பா. ஏப்பா நான் முத்துமாரி கோயில பிச்சை எடுத்துக்கிறேன், என்னை விட்டுருப்பா சாமி, என்னை விட்டுருடா. பிச்சுமணி எங்கடா போற? டேய் ஏங்க என்னங்க அந்த ஆள் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு? பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ம வருவோன்னு காத்துட்டு இருப்பாங்கங்க. ஏய் சும்மா இருக்குதே நீ. அவன் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் அந்த வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போனேன். மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் கால் போயிடுது, கை போயிடுதுன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவனுக்கே பாம்பு வந்து ரணகாளியம்மன் வந்து மறுபடியும் நீ போனீங்கன்னா உன்னையும் விரட்டி அடிக்குன்னு சொல்லிட்டு போறானே. எதுக்கும் நாம் கொஞ்சம் யோசனை பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த பொண்ணு பார்க்க போகிற வேலை இருக்குல்ல, அதை கொஞ்சம் ஒத்தி வைப்போம், அப்புறமா பார்த்துக்கலாண்டி. ஏன்னா நானும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும், நம்ம பொண்ணு பையனும் நல்லா இருக்கணும்டி. பாம்பு ஏதாவது வந்துட போகுது, வா போயிடலாம். அட வா சீக்கிரம், வாடா வாடா. இந்தாங்க பாட்டி பிஸ்கெட்டு. இந்த பாத்திரத்துல பால் வச்சிருக்கேன், சாப்பிடுங்க பாட்டி. நாகப்பா, 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 வா நாகப்பா, வா. வந்துட்டியா? வா வா நாகப்பா, வா. நாகப்பா, என் மக்கள் எல்லாம் அழிச்சவங்கள உன் முகத்துல தான் பாக்குறேன். உன் முகத்தை பாக்குறதா எனக்கு ஒரே ஆறுதல். உன்னை வச்சுதான் என் மக்களை அழிச்சவங்கள பழி வாங்கணும். நீதான் எனக்கு பக்க பலமா இருக்கணும். என் மக்களை அழிச்சவங்கள விடலாமா?
விடலாமா? விடக்கூடாது, விடவே கூடாது. என் மக்களை துடிதுடிக்க கொன்னாங்களே, என் மக்களை நெருப்பு வச்சு அழிச்சாங்களே, என் மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? யாருக்குமே தீங்கு செய்யாத என் மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு கொடுமையை செஞ்சாங்க? அழிக்கணும், அந்த குடும்பத்தை வேரோட அழிக்கணும். பாத்தியா நம்ம கெட்டப் எப்படி? இங்க பாரு, நிஜமா அடிபட்டு கட்டு போட்ட மாதிரி நடிக்கணும், புரியுதா? ஏய், இதுக்கப்புறம் என்னுடைய நடிப்பு சும்மா எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாரு. அபிராமி வரட்டும், சும்மா பின்னி தள்ளுவேன். ஒரு சாம்பிள் காமிக்கட்டுமா? ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழி குஞ்சி வந்ததுன்னு யானை குட்டி. ஏ லூசு, அடிபட்டது கையில கால்ல இல்ல. ஏதாவது பண்ணி மாட்டிக்காத, உட்காரு. இங்க பாரு, நம்ம பிளான் என்ன? உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆஸ்பத்திரி போய் கட்டு போட்டோமா? போட்டோம். அப்புறம் போய் பூசாரிய பார்த்தோமா? பார்த்தோம். பூசாரி என்ன சொன்னாரு? ஒண்ணும் சொல்லியே. மறமண்ட என்ன மறந்துட்டியா? என்ன சொன்னாரு பூசாரி? ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு ஏற்கனவே அரைமூளை, அண்ணி இப்படி ஆனதுல இருந்து கால் மூளை ஆயிட்டு. இங்க பாரு, தெளிவா இன்னொரு தடவை சொல்லி தரேன். அபிராமி அண்ணிக்கிட்ட அப்படியே சொல்லணும். சரி, ஓகேவா? புரிஞ்சது. ஏய், என்ன கட்டு போட்ட கையில வாட்ச் கட்டி இருக்க? ஏய், டைம் பார்க்க வேணாமா? ஐயோ, உனக்கு அடிபட்டிருக்குனே. ஐயோ, வலிக்குதா? என்னங்க ஆச்சு? எப்படிங்க அடிபட்டுச்சு? இல்லம்மா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ, ஆக்சிடென்ட்டா? எப்போ ஆச்சு? ஏன் என்கிட்ட சொல்லல? அது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு இல்ல, நீங்க வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு யோசிச்சோம். சரி, எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பாத்தீங்களா? எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. எலும்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, வெளிக்காயம்தான். அதான் கட்டு போட்டு விட்டுருக்காங்க. இது சாதாரண கட்டு தானே? இல்ல, ஸ்ட்ராங்கான கட்டு தான் போட்டிருக்காங்க. ஆனா பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. என்ன இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உளறிட்டு இருக்கீங்க? என்னாச்சு உனக்கு? அது வந்து ஆக்சிடென்ட் பார்த்து அப்படி ஆயிடுச்சு. ஆமாமா, ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, பார்த்தா இல்ல? ஆமா நீ. சரி, டாக்டர் எப்ப சரியாகும்னு சொன்னாங்க? அது சரியாகணும், சீக்கிரம் சரியாயிடும் சொல்லிருக்காங்க. நீ சீக்கிரம் சரியாயிடுமா? ஐயோ தெய்வமே. ஆமா, இன்னைக்கு பூரா உங்க ரெண்டு பேரையுமே காணோம். எங்க போயிருந்தீங்க? அது அப்படியே போனோம், இப்படி ஆயிடுச்சு. உங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. விளையாட்டு புத்தி ஓவரா ஆயிடுச்சு. கையில பட்டாடி வேற எங்கேயாவது பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? கரெக்ட் அண்ணி, கரெக்ட். கையில பட்டிருந்தாடி தலையில பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? அண்ணன் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஏன்னா இது அவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட். அண்ணன் உயிர் பழிச்சது பெரிய விஷயம். என்னன்னு தெரியல அண்ணி, தொடர்ச்சியா நம்ம வீட்டுல ஒரே அபசுகுணமாவே நடந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் என்ன பொண்ணு பார்த்துட்டு போனவங்களுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகும். இன்னைக்கு அண்ணனுக்கே அது நடந்துருச்சு. அதுவும் இல்லாம அம்மா வேற கீழே விழுந்து கால் அடிபட்டுச்சுல்ல. ஏதோ தப்பா இருக்க மாதிரி தோணுச்சு அண்ணி. அதாம்மா, உங்க குலதெய்வம் பாளையத்தம்மன் கோயிலுக்கு போயிட்டு அந்த பூசாரி இருக்காருல்ல, அவர்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னோம். என்ன சொன்னாரு? ஏதோ ஒரு துஷ்ட சக்தி நம்ம குடும்பத்தை சுத்திக்கிட்டு இருக்கான். அதுதான் இந்த கெடுதல் வேலைலாம் செய்தான்.
இன்னைக்கு அண்ணனுக்கு நடந்த இது கூட அதனால நடந்திருக்குன்னு சொன்னாரு. நல்ல வேளை உங்க மாங்கல்ய பலம் தான் அண்ணன் இன்னைக்கு காப்பாத்திருக்கு. பூசாரி ஒரு பரிகாரத்தையும் சொல்லியிருக்காருமா. என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்னு சொல்லுங்க, நான் செஞ்சிடுறேன். நான் எதா இருந்தாலும் செஞ்சிடுறேன். விரதம் இருக்கணும்னா நான் இருந்துடுறேன். கோவில்ல மண் சோறு சாப்பிடணுமா, அதையும் நான் செஞ்சிடுறேன். அக்னி குண்டம் இறங்கணுமா, அதையும் நான் செஞ்சிடுறேன். என்னனாலும் ஓகே, என்ன சொன்னாலும் நான் செஞ்சிடுறேன். என்னன்னு சொல்லுங்க. நீ வீட்டுக்கு போய் ஒரு 30 நாள் தான்மா இருக்கணும். பொங்க வச்சு உங்க குலதெய்வத்துக்கு படையெல்லாம் போட்டு அதை ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் தானம் பண்ணணும். அப்புறம் என்னம்மா, வெறும் 30 நாள் தான்மா, எல்லாமே சரியாயிரும். டக்குன்னு ஓடி போயிருமா, நீ ஒன்றும் கொல்லப்படாத.